இந்த ப்ரௌனியை பார்த்தீங்களா பிரியாணி செட்டியில் செஞ்சேன். வேணும்னு செய்யலைங்க. பெங்களூரில் ஒரே குளிர் மழை எந்நேரம் பார்த்தாலும் கரண்ட் அமர்த்தி போட்டுறாங்க. அதனால தான் பிரியாணி செட்டியில் செய்ய வேண்டியதாக போச்சு. என்னன்னா வந்து பேட்டர் ரெடி பண்ணி அவனில் போட்ட 10வது நிமிஷம் கரண்ட் போயிடுச்சுங்க. என்ன பண்ணுறதுனே தெரில. அப்புறம் என்கிட்ட இந்த ட்ரேக்கு ஏற்ற மாதிரி பெரிய பிரியாணி செட்டி இருந்துச்சு. அதுக்குள்ளே வச்சு தான் பேக் பண்ணி எடுத்தேன். நல்லா சூப்பராக க்ரிங்கிள் டாப்போட நல்லா ஃபஜ்ஜியாக வந்திருக்குதுல. இன்னைக்கு வந்து 1.5 கிலோ ஆர்டர். ஸோ ஃபினிஷ் பண்ணி அனுப்பி வச்சுட்டேன். பெங்களூரில் இருந்தீங்கன்னா ஆர்டர் போட்டு வாங்கிக்கோங்க. ஸோ வந்து நல்ல மழை பெய்யுதா, அதனால இன்னைக்கு பக்கோடா செஞ்சேன். அப்படி கிடையாது, நேற்று வச்ச ரசத்துக்கு உள்ளே இறக்கணும் இல்லையா, அதனால பக்கோடா செஞ்சேன். நான் பக்கோடா நல்லா போடுவேன். எல்லாத்தையும் காலி பண்ணிடுவாங்க. நல்லா சுட சுட சூப்பராக போட்டு அந்த பழைய ரசத்தை ஊற்றி சாப்பிட்டாச்சு. இந்த 1000 2000லாம் செலவு பண்ணி இந்த யூஎஸ்பியில் மாட்டி மேலே வந்து இந்த சேட்டலைட்டு 3 காமிக்கிறதுக்கு ஒரு 100 ரூபா செலவு பண்ணி இதை கொடுத்துடலாம் பிள்ளைங்களுக்கு அப்படின்ட்டு வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு. இன்னைக்கு தான் ஒட்டவே ஆரம்பித்தேன். இதை எப்படி மேலே ஒட்டுறதுன்னு நிறைய பேர் இது வாங்காமலே இருப்பீங்க. இது வந்து ஒரு கம்பு குச்சியோ இல்லை ஒட்டுற குச்சியோ இதுலேயோ வந்து இந்த மாதிரி மேலே ஒட்டுற பக்கம் வந்து மேலே திருப்பியும் எந்த பக்கம் வேணுமோ அந்த பக்கம் வந்து நம்ம இதை அழகாக ஒட்டிட்டோம் அப்படின்னா நைட்டு வந்து செம்ம க்ளோவாக சூப்பராக இருக்கும். ஸோ நான் பாதி ஓட்டினேன், என்னோட பாப்பா பாதி ஓட்டினாங்க. ஸோ இந்த ப்ராடக்ட் கூட நான் டேக் பண்ணுறேன், வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் ரூமுக்குள்ளே 3 ஸ்டார்ஸ்லாம் இருக்கும், அழகாக இருக்கும்.